நிலா சொல்றாங்க நம்ம மேலதான் தப்பு சூர்யான்னு. மதி சொல்றாங்க நிலா கொஞ்சம் சும்மா இருக்கிறியா. சோழன் சொல்றாரு சார் பாத்தீங்களா என் மேல தப்பு இல்லைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அதுக்கு சூர்யா சொல்றாங்க ஓட்டுனது நானு, அவளுக்கு என்னடா தெரியும். சோழன் சொல்றாரு என் மேலதான் சார் தப்பு, நான் போயிடுறேன். சோழன் நிலாவை பார்த்துக்கிட்டே வண்டியை எடுக்கிறாரு. சூர்யா சொல்றாரு வண்டியில உட்கார்ந்துகிட்டு, இப்ப என்ன பண்றா தெரியுமாமா நிலா. என்னடா பண்றா. நான் தான் தப்பு பண்றேன்னு சொல்றாமா நிலா. பகவானே, உன்னைய போய் அப்படி சொல்லுவாளாடா. சூர்யா கேக்குறாரு நிலா ஏன் அப்படி சொன்ன. சூர்யா நீங்க தான் அந்த மாதிரி வண்டியை ஓட்டிட்டு வந்தீங்க. மதி சொல்றாங்க நிலா கொஞ்சம் பேசாம இருக்கியா. தாசு சொல்றாரு மாப்பிள்ள ஃபாரின்ல கார் ஓட்டுறவரு, அவன் தான் தப்பா வந்திருப்பான் நிலா, நீ தப்பா சொல்லாத. ஃபாரின்ல எல்லாம் கார் ஓட்டி லைசன்ஸ் வாங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா. மச்சான் என்னோட சர்க்கிள்லயே நான் தான் சூப்பரா கார் ஓட்டுவேன். நிலா தெரியாம சொல்லிட்டா, வண்டி எடுங்க. சூர்யா சொல்றாரு நான் வண்டி ஓட்டல. சரி மாப்ள நானே ஓட்டுறேன். சோழன் வண்டிய ரிவர்ஸ் கியர் போட்டு எடுக்கிறாரு. தாசு வண்டிய ஓட்டிட்டு போறாரு. வீட்டுக்கு வந்த உடனே சூர்யா கோவத்தோட வீட்டுக்குள்ள போறாங்க. அவங்க அம்மா கூப்பிட்டுக்கிட்டே போறாங்க. தாசு சொல்றாரு ஏதோ தெரியாம பேசிட்ட மாப்ள, மன்னிச்சிருங்க. சூர்யா கேக்குறாரு நிலா கிட்ட, நான் தப்புன்னு எப்படி நீ சொல்லலாம். ஒரு டிரைவருக்கு சப்போர்ட் பண்ணி நீ எப்படி பேசலாம் நிலா. சொல்றாங்க மொத்தமா தப்புன்னு சொல்ல வரல சூர்யா, ஆனா நீங்க கார் ஓட்டுன விதம் கொஞ்சம் சரியில்லை, அததான் சொன்னேன். சூர்யா சொல்றாரு அம்மா பாத்தீங்களாம்மா நிலா பேசுறத. சூர்யாவோட அம்மா சொல்றாங்க எங்க வீட்டுல சூர்யா என்ன சொன்னாலும் கரெக்ட், அவங்க அப்பாவே வாயவே திறக்க மாட்டாரு. நிலா நீ கொஞ்சம் பேசாம இருமா. சூர்யா நிலா தெரியாம சொல்லிட்டா, ஒரு ட்ரிப்பு அவளுக்காண்டி மன்னிச்சிரேப்பா. சூர்யா சொல்றாரு பாரு நிலா, நானே தப்பு பண்ணியிருந்தாலும் நீ கரெக்ட்னு தான் சொல்லணும், அதான் ஒய்ஃபுக்கு அழகு, சரியா நிலா. தாசு சொல்றாரு நான் புரிய வைக்கிறேன் மாப்பிள்ள, இனிமேட்டு நிலா இந்த மாதிரி கோவப்பட மாட்டா. தாசு அந்த இடத்துல இருந்து நிலாவை கூட்டிட்டு போறாங்க. நிலாவுக்கு அட்வைஸ் பண்றாங்க இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு. தாசு ரூம்ல நிலாவை விட்டுட்டு மாப்பிள்ள சூர்யா கிட்ட சொல்றாங்க நான் எல்லா விவரத்தையும் நிலா கிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன் மாப்பிள்ள, இங்க அமைதியா இருங்க மாப்பிள்ள. சேரன் பல்லவன் கிட்ட இன்னைக்கு நடந்த எல்லா விவரத்தையும் பல்லவன் கிட்ட சேரன் சொல்றாரு. சூர்யா நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு தாஸ் கிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப தாஸோட அப்பா போன் பேசுறாங்க. தாசு அவங்க அப்பா கிட்ட கொஞ்ச நேரம் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. டிரைவர் ஒருத்தனை அனுப்பி வைக்கிறேன், அவன் நல்லா வண்டி ஓட்டுவான்னு தாஸ் கிட்ட சொல்றாங்க. அத சூர்யாவும் கேட்டுடுறாரு. சரி அங்கிள் அனுப்பி வைங்கன்னு சூர்யாவும் சொல்றாரு தாஸோட அப்பா கிட்ட. டிரைவரா சோழன் வந்து சூர்யா வீட்டுல நிக்கிறாரு. சூர்யாவை பார்த்து சோழன் தகச்சு போயிடுறாரு. சூர்யா கேக்குறாரு டேய் நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உன்னை யாருடா வீட்டுக்குள்ள விட்டது, வெளியே போடா அப்படின்னு சூர்யா சொல்றாரு சோழனை பார்த்து. செக்யூரிட்டி எங்கேயா இருக்க, இவனை எதுக்கு வீட்டுக்குள்ள விட்ட, வெளியே போடா. சோழன் சொல்றாரு நான் டிரைவர் வேலைக்கு வந்தேன் சார், இப்ப கூட ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் சார். தாசு சொல்றாரு ஒருவேளை அப்பா அனுப்பிச்ச ஆளா இருக்குமோ. சூர்யா சொல்றாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தாசு, நேத்து கூட காரை இடிச்சுட்டு வம்பு பண்ணானே அவன் தான் இவன். டிரைவர் வேலைக்கெல்லாம் வேணாம் தாசு, அங்கிள் எதுக்கு இவனை சஜஸ்ட் பண்ணாங்க. ரெண்டு பேரும் விவாதத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப சோழன் அந்த பொண்ணை தேடிக்கிட்டே இருக்காரு. தாசு அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. நிலா கிட்ட சூர்யா அம்மா சொல்றாங்க எல்லாரும் கிளம்புங்க, இன்னைக்கு போய் கல்யாணத்துக்கு தேவையான புடவையெல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம். அதுக்கு நிலா சரின்னு சொல்றாங்க. தாசு அவங்க அப்பா கிட்ட எல்லா விவரத்தையும் கேட்டுட்டு சூர்யா கிட்ட சொல்றாருங்க இவனை இட்டு எந்த பிரச்சனையும் வராதுன்னு எங்க அப்பா சொல்றாங்கன்னு சூர்யா கிட்ட சொல்றாரு. சோழன் சொல்றாரு நேத்து கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன் சார், சாரி சார். சார் நேத்து நீங்க சூப்பரா தான் வண்டி ஓட்டிட்டு வந்தீங்க, நான் தான் லூஸ் மாதிரி வந்து வண்டியை அடிச்சிட்டேன் சார், என் மேலதான் தப்பு, என்ன மன்னிச்சிருங்க சார். சார் வேலை இல்லைன்னு மாத்திரம் சொல்லிடாதீங்க சார். சூர்யா சொல்றாரு தாசு இவர் தப்ப ஒத்துக்கிட்டாரு, உங்க தங்கச்சி எதுக்கு இந்த டிரைவருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
சோழன் மனசுக்குள்ள நினைக்கிறாரு, தாசி எனக்கு மச்சான்னா இந்த வைப்ரேஷன் மண்டையன் யாரு அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. தாசி கிட்ட சூர்யா சொல்றாரு, நான்லாம் எப்படி தப்பு பண்ணுவேன்? அப்ப சோழன் சொல்றாரு, சார் நீங்க ஒரு ஜென்டில்மேன் சார். இப்ப யாரோ தங்கச்சின்னு சொன்னீங்களே சார், அவங்க யாரு சார்? அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க? சூர்யா சொல்றாரு, அப்படி யாரும் இல்ல, நீ கொஞ்சம் வெளியே போய் நில்லு. ஓகே சார்னு சோழன் சொல்றாரு. சூர்யா வீட்டுல எல்லாரும் டிஃபன் சாப்பிடுறாங்க, சிரிச்சு பேசிக்கிட்டு. நாளை சந்திக்கலாம்.